Hi friends, welcome to my channel Mom of the Area. இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ ரைஸ் 8 months பேபிஸ்க்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து என்னோடய பேபிக்கு ப்ளெயினாக வந்து பொட்டேட்டோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவளுக்கு பிடிக்கல, அவாய்ட் பண்ணிட்டா. ஸோ வந்து 8 months ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணி கொடுத்தேன். ரொம்ப பிடிச்சிச்சு, நல்லா சாப்பிட்டா. ஒரு சின்ன சைஸ் தக்காளி, 3 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, அப்புறம் பொட்டேட்டோ, சின்ன சைஸ் பொட்டேட்டோ ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அரிசியும் வந்து துவரம் பருப்பும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு குக்கரில் ஹோம்மேட் கீ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். 2-3 உளுந்து போட்டிருக்கேன். நீங்கள் வேணாட்டி உளுந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன சைஸ் வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் இன்னும் உங்கள் பேபிஸ்க்கு வந்து ஸ்பைஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணல அப்படின்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டும் வெங்காயமும் பொட்டேட்டோ எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 minutes போல் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், 1 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் போட்டு வதக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ இதில் அந்த அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes இதில் வதக்கிட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பேபிஸ்க்கு பண்ணுற ஃபுட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றி குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா சாஃப்டாக குக் ஆகும், அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த மாதிரி கொதிக்கும் போது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-6 விசில்ஸ் விட்டுடலாம். நல்லா சாஃப்டாக குக் ஆகட்டும். இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் நல்லா இந்த மிளகாவை எடுத்துட்டு அப்புறம் மேஷ் பண்ணலாம்ல, ரொம்ப ஸ்பைஸ் ஆகிடும். நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அந்த பருப்பு பொட்டேட்டோ எல்லாமே இதில் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.